ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. அந்த எக்ஸ்பிரஷனில் மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு, உள்ள ஜாயிண்ட் ஆகியிருக்கு. ஸோ அப்படி மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் ஜாயிண்ட் ஆகிருக்கப்ப எந்த பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் எவால்யூட் ஆகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதா என்னது ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். லைக் தட் இப்போ நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கோம் பாருங்க. 10+5 தென் ஒரு இன்ட், ஓகேவா, மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு 2. ஸோ இதில் இந்த 10+5 ஃபர்ஸ்ட் நமக்கு எவால்யூட் ஆகலாமா அல்லது 5*2 இது எவால்யூட் ஆகலாமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ அதுக்கு எது ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் தான் என்னது ஹையர் ப்ரெசிடென்ஸ். இந்த போர்ட் மாஸ் ரூல் இருக்குல்ல, மேக்ஸில் ஃபாலோ பண்ணுவோம்ல. ஸோ அதில் மல்டிப்ளிகேஷன் தான் ஹையர் ப்ரியாரிட்டி. ஸோ அதை ஃபாலோ பண்ணும். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, தென் இந்த அசோசியேட்டிவிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மக்கிட்ட ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, அந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கிற ஆப்ரேட்டர் எல்லாமே ஒரே குரூப் ஆஃப் ப்ரெசிடென்ஸில் இருக்கு, ஈக்குவலன்ட் ப்ரெசிடென்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஈக்குவல் ப்ரெசிடென்ஸில் இருந்தால் அப்போ நம்ம லெஃப்ட் டு ரைட் கொண்டு போகணுமா அல்லது ரைட் டு லெஃப்ட் எவால்யூட் பண்ணணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் அசோசியேட்டிவிட்டி, விச் மீன்ஸ் ஆர்டர் ஆஃப் எவால்யூஷனை நமக்கு டிசைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்போ அப்படின்னா டூ ஆப்ரேட்டர்ஸ் ஹேவ் சேம் ப்ரெசிடென்ஸ் அப்படின்னா நம்ம அடுத்து இதை ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, 20/5 இன்ட்டு 2 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த டிவைடடும் அண்ட் ஆல்சோ இந்த மல்டிப்ளிகேஷனும் என்னது ஈக்குவல் ப்ரெசிடென்ஸ் தான். ஸோ அப்போ இதில் எது ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுவோம்னா இந்த அசோசியேட்டிவிட்டியை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதில் ரெண்டு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா லெஃப்ட் டு ரைட் அசோசியேட்டிவிட்டி. மோஸ்ட் ஆஃப் த ஆப்ரேட்டர்ஸ் ஃபாலோ லெஃப்ட் டு ரைட் எவால்யூஷன் தான். தென் ரைட் டு லெஃப்ட் அசோசியேட்டிவிட்டி, அதாவது லெஃப்ட் டு ரைட்னா இப்படி, ரைட் டு லெஃப்ட்டுங்கிறது இந்த பார்ட்டில் போகும். ஓகேவா? ஸோ ரைட் டு லெஃப்ட்டில் மொத்தமே 3 குரூப் தான் இருக்கு. என்னன்னா யூனரி அப்படிங்கிற ஒரு குரூப், தென் அடுத்து பார்த்தீங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டர், அடுத்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இது மூணும் தான் ரைட் டு லெஃப்ட்டை ஃபாலோ பண்ணும். ஓகே, ரைட் டு லெஃப்ட்டை ஃபாலோ பண்ணும். ரிமைனிங் குரூப் எல்லாமே லெஃப்ட் டு ரைட் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 20/5 எவாலுவேட் ஆகும், இங்கே 4 கிடைக்கும். தென் 4*2, அதாவது 4 × 2 அப்படிங்கிறது 8. அசோசியேட்டிவ் பாருங்க, இங்க எல்லாமே ஈக்குவல் ஆப்ரேட்டர். ஸோ இங்க எப்படி அசைன் பண்ணா இதை தான் சொன்னோம், ரைட் டு லெஃப்டா, இதுதான் ரைட் சைடு. ஃபர்ஸ்ட் இது, தென் இது, அதுக்கடுத்து இது. C ஈக்குவல் டு 10, அடுத்து B ஈக்குவல் டு 10, அடுத்து A ஈக்குவல் 10. ஸோ அந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் டேபிள் இருக்கு பார்த்தீங்களா, அது இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி எதுக்குன்னா, அதான் ப்ரெசிடென்ஸ் எதுக்குன்னா பாரந்திசிஸ், தென் அரே ஆக்சஸ், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் ஆப்ரேட்டர். பரந்திசிஸ்ங்கிறது உங்களுக்கு எதுக்கு ப்ரூவ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். இது வந்து அரே நான் பார்க்கல, பட் அரே வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்லாம் யூஸ் பண்ணுவோம். உள்ள வந்து ஏ ஆஃப் ஐ அப்படின்னு பண்ணுவோம். அந்த ஐ இண்டெக்ஸை பொறுத்து என்ன பண்ணும், வேல்யூ நமக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். மெம்பர் ஆக்சஸ் அப்படிங்கிறது என்னன்னா டாட் ஆப்ரேட்டரை வச்சு நம்ம ஃபீல்டு அண்ட் மெத்தடை வந்து கால் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம 2-3 டைம் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா இண்டிஜர் ஓவர் ஃப்ளோவில் கூட, இண்டிஜர் ஓவர் ஃப்ளோ அண்ட் ஃப்ளோட் ஓவர் ஃப்ளோவில் ஃப்ளோட்டோடைய மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃப்ளோட் டாட் மேக்ஸ் வேல்யூ. அதே மாதிரி கூட இண்டிஜரை வந்து பைனரி ஸ்ட்ரிங்க்கு மாற்றுறதுக்கு டூ பைனரி ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணோம். அதாவது பைனரி சிஸ்டம் அந்த ப்ரோக்ராம்னு நினைக்கிறேன். இதோ பாருங்க, இண்டிஜர் x17 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருந்துச்சு. இப்போ இண்டிஜர் அப்படிங்கிற ராப்பர் கிளாஸை வச்சு டூ பைனரி ஸ்ட்ரிங் எதை பைனரியாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கோம், இந்த எக்ஸை பைனரியாக கன்வெர்ட் பண்ண சொன்னோம். நமக்கு ரன் பண்ணி பார்த்தப்ப இந்த 17 அப்படிங்கிற நம்பருக்கு பைனரி வேல்யூ கிடச்சிச்சு. இதை வந்து நீங்கள் பைனரி சிஸ்டம் அதில் வரும்னு நினைக்கிறேன் இந்த ப்ரோக்ராம். சரி பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, ஸோ உள்ளதுலேயே ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா இவனா. அடுத்து யூனரி ஆப்ரேட்டர்ஸ், ப்ளஸ்ஸு, மைனஸு, தென் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், தென் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், தென் இது என்னப்பா லாஜிக்கல் நாட் ஆப்ரேட்டர், இது பிட்வைஸ் நாட் ஆப்ரேட்டர், அது பிட்வைஸ் காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் யூனரி ஆப்ரேட்டர். யூனரி ஆப்ரேட்டருங்கிறது சிங்கிள் ஆப்ரண்ட் மேலே ஒர்க் ஆகும், ஒரு வேரியபிள், அதாவது ஏ, அதாவது ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி அப்படி. ஓகேவா? மல்டிப்ளிகேட்டிவ்ங்கிறது அடிஷன், டிவிஷன், மாடுலஸ் ஆப்ரேட்டர்.
அடிக்டிவ்ங்கிறது பிளஸ் மைனஸ், இவங்க எல்லாத்துக்கும் என்னது சேம் ப்ரிசிடென்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் சேம் ப்ரிசிடென்ஸ். ஸோ சேம் ப்ரிசிடென்ஸா இருக்கிறப்ப யூனரிக்கு என்ன சொன்னோம், ரைட் டு லெஃப்ட். அடுத்து மல்டிப்ளிகேட்டிவ், அடிட்டிவ், ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட், அன்சைன்டு ரைட் ஷிஃப்ட். அடுத்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ல லெஸ் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு, இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் இதுவரை நான் சொல்லலை, இது தனியாக வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் நடத்துனதுக்கு அப்புறம் சொல்லலாம். ஆல்சோ இப்போதைக்கு அவுட்லைன் என்னன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த கிளாஸுக்குரிய ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். நம்ம பார்ப்போம், இது தனியாக ஒரு வீடியோ, குட்டி வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா, பார்த்துக்கலாம். அடுத்து ஈக்குவாலிட்டி. ஓகேவா, இது நாட் ஈக்குவல். பிட்வைஸ் அண்ட், பிட்வைஸ் ஆப்ரேட்டர் ஃபுல்லாக ஒரே குரூப் தான், ஆனால் ப்ரிசிடென்ஸில் மட்டும் கொஞ்சம் இருக்கு. பிட்வைஸ் அண்டு ஃபர்ஸ்ட், அடுத்து எக்ஸார், அடுத்து ஆர். அதே மாதிரி லாஜிக்கல்ல அண்டு ஆர். லாஜிக்கல் நாட்டு தான் யூனரி ஆப்ரேட்டரா இங்கே நம்ம வச்சிருக்கோம். ஓகேவா, அதே மாதிரி பிட்வைஸ்ல வர நாட் ஆப்ரேட்டரும் இங்கே வச்சிருக்கோம் யூனரி ஆப்ரேட்டரா. தென் டெர்னரி, தென் அசைன்மெண்ட். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஷார்ட்கட்டாக நான் இப்படி ஒன்று யோசிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. பூமா அப்படிங்கிறது என்னது, ஒரு ஃபெமிலியரான பிராண்டு. இந்த பூமா அப்படிங்கிறத ஓகே, பூமா அப்படின்னு இருக்குன்னா இந்த பி இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம பரந்திசஸ் இதை வச்சுக்கலாம். ஓகேவா, தென் யூனரி. அடுத்து இது வந்து மல்டிப்ளிகேட்டிவ், இது அடிஷன். ஓகே, இப்போ பரந்திசஸ், யூனரி, மல்டிப்ளிகேட்டிவ், அடிஷன். அடுத்து சயின்ஸ். சயின்ஸில் எஸ்சிஐ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, எஸ்சிஐ தானே டைம் டேபிள்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ சயின்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ் என்ன அப்படின்னா ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா, என்னது ஷிஃப்ட். அடுத்து இந்த சி என்ன சொல்றேன்னா கம்பாரிசன் நம்ம ஞாபகம். கம்பாரிசன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அடுத்து என்ன சொல்லியிருக்கோம், இ. ஓகேவா, சயின்ஸ். ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர். இப்போ பூமா சயின்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎல்டிஏ இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதாவது பிட்வைஸ் லாஜிக்கல் டெர்னரி ஆப்ரேட்டர், சாரி டெர்னரி அசைன்மெண்ட். பூமா சயின்ஸு பிஎல்டிஏ. ஓகே, இது வந்து பிட்வைஸ், இது வந்து என்னப்பா லாஜிக்கல், இது டெர்னரி, இது அசைன்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது ரைட் டு லெஃப்ட்னா இந்த யூனரி ஆப்ரேட்டர் ரைட் டு லெஃப்ட் எவால்யூஷனை ஃபாலோ பண்ணும். தென் இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் ரைட் டு லெஃப்ட், இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ரைட் டு லெஃப்ட். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நான் யோசிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது ஷார்ட்கட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா, ஓகே. தென் இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இதுல எது ஃபர்ஸ்ட் எவால்யூட் ஆகும், இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும், என்ன ஆன்சர் அப்படிங்கிறத. அப்படின்னா இங்க பாருங்க பிளஸ் ஆப்ரேட்டர் இருக்கு, அப்ப அடிக்டிவ் ஆப்ரேட்டர் உள்ள இருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஆப்ரேட்டர் உள்ள இருக்கு, இப்போ மல்டிப்ளிகேட்டிவ் ஆப்ரேட்டர் உள்ள இருக்கு. அப்போ இதுல மல்டிப்ளிகேட்டிவ் ஆப்ரேட்டர் தான் ஹையர் ப்ரெசிடென்ஸ். ஸோ அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், குரூப் ஆகும். ஓகேவா, அப்போ 3 ஸ்டார் 2 அப்படிங்கிறது என்னது 6, 6 + 5 11. அடுத்து பாருங்க இங்க ஆல்ரெடி குரூப் ஆகி இருக்கு. ஸோ குரூப் ஆயிட்டாலே பரந்திசஸ் தான் என்னது பூமா அதானே ஃபர்ஸ்ட். இப்போ பரந்திசஸ் தானே ஹையர் ப்ரெசிடென்ஸ். ஸோ இதுவன் தான் ஃபர்ஸ்ட் எவால்யூட் ஆகும். 5 + 3 வந்து 8, 8 × 2 16. அடுத்து இதை பாருங்க, நல்லா பாருங்க, நான் மறுபடியும் இந்த இடத்துல ஸ்டார்ட் கட்டலாம் இருக்கேன். பூமா எஸ் சிஇ சயின்ஸ் பிட்வைஸ் லாஜிக்கல் டெர்னரி அசைன்மெண்ட் அப்படின்னு எழுதியாச்சு. ஓகே, இங்க பாருங்க, இதை ஃபர்ஸ்ட் நம்ம குரூப் பண்ணணும். குரூப் பண்ணணும்னாலே நமக்கு என்ன வேணும், ப்ரெசிடென்ஸ் வேணும், தெரிஞ்சிருக்கணும். எப்படி குரூப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆப்ரேட்டர் பாருக்கு, லெஸ் தென் கிரேட்டர் தென் இருக்கான். அப்போ இது வந்து கம்பாரிசன் ஆப்ரேட்டர், அப்போ ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அண்டு. இப்போ லாஜிக்கல் இதுல எதுப்பா ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ், இவனுக்கு தான் ஹையர் ப்ரெசிடென்ஸ் இருக்கான். அப்போ இவன் ஒரு பார்ட்டாகவும் இவன் ஒரு பார்ட்டாகவும் என்ன பண்ணுவான், குரூப் ஆயிட்டான். அடுத்து லெஃப்ட் டு ரைட்டா, ஏன்னா ரெண்டுமே என்னது ஈக்குவல் ப்ரெசிடென்ஸ்ல இருக்கானா. அப்ப எது லெஃப்ட், எது ரைட் டு லெஃப்ட், இவனும் 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 தான்
ரைட் டு லெஃப்ட், ரிமைனிங் எல்லாமே லெஃப்ட் டு ரைட். அப்போ இந்த 5 greater than 3 தான் ஃபர்ஸ்ட் எவாலுவேட் ஆகும். இப்போ 5 greater than 3 ஃபால்ஸ். ஓகேவா? தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வீடியோ பார்த்துட்டு இங்க வந்திருந்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் எவால்யூஷன் அப்படின்னு ஒன்று நடத்தியிருப்பேன். ஓகேவா? ஷார்ட் சர்க்யூட் எவால்யூஷன் அப்படின்னு ஒன்று அங்கே சொல்லியிருப்பேன். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டருக்கு ஃபர்ஸ்ட் இருக்க லெஃப்ட் பார்ட்டை எவாலுவேட் பண்ணும். எவாலுவேட் பண்ணி முடிச்சுட்டு ரிசல்ட் ஃபால்ஸ்ன்னு வந்தால் இதை என்ன பண்ணிடும்? இக்னோர் பண்ணிடும். ஸோ ரிசல்ட் வந்து ஃபால்ஸ். இது எவாலுவேட் பண்ணவே பண்ணாது. லாஜிக்கல் ஆறுங்கிறது என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபால்ஸாக இருந்தால் அடுத்து இருக்கிறத செக் பண்ணும். ட்ரூவாக இருந்தால் அடுத்து இருக்கிறத செக் பண்ணாது. லாஜிக்கல் ஆறு. அதை போய் நீங்கள் அங்கே செக் பண்ணுங்க அந்த வீடியோவில். ஓகேவா? ஓகே. அடுத்த ட்ரிக்கியான கொஸ்டின்ங்கிறது இதுதான். இதுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறது. இப்போ ப்ரோக்ராம் பாருங்க. இன்டிஜர் a = 5. அடுத்த ரிசல்ட்டை வந்து கெட் பண்ணுறாங்க இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி. அடுத்த ரிசல்ட் என்னன்னு சொல்லணும், ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லணும். இதை கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல ஷார்ட் சர்க்யூட் எவால்யூஷன் இருக்கு, ஹையர் ப்ரெசிடென்ஸ் இருக்கு, லெஃப்ட் டு ரைட் அசோசியேட்டிவிட்டியா அல்லது ரைட் டு லெஃப்ட் அசோசியேட்டிவிட்டியாங்கிறது எல்லாம் ஒரே சிண்டெக்ஸ்ல இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் சொல்றேன் என்னன்னு. மறுபடியும் நம்ம இதை இந்த இடத்துல எழுதிக்கலாம். பூமா சயின்ஸு தென் பார்த்தீங்கன்னா பிஎல்டிஏ. ஓகே. என்னப்பா ஆப்ரேட்டர் இருக்கு? யூனரி ஆப்ரேட்டர் இருக்கான். சூப்பர். இப்போ இவனை தான் ஹையர் ப்ரெசிடென்ஸ் இந்த H1 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து கம்பாரிசன் ஆப்ரேட்டர் இருக்கான். ஸோ இங்கே இருக்கு. இது H2 ஹையர். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் எண்ட் இருக்கு. இது ஹையர் ப்ரெசிடென்ஸில் 3 வரான். யூனரி ஆப்ரேட்டர் படி பார்த்தீங்கன்னா இது வந்து ரைட் டு லெஃப்ட் அசோசியேட்டிவிட்டி, இவனும் ரைட் டு லெஃப்ட். ஸோ இப்போதைக்கு இவன் ரெண்டும் தேவையில்லை, அதை விட்டுடலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம குரூப் பண்ணுவோம். ஓகே. இப்போ குரூப் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த யூனரி தான் என்ன ஆகணும்? குரூப் ஆகலாம். அப்போ இந்த யூனரி கூட சேர்ந்து இவன் ஒரு குரூப்பாக இருப்பான். தென் இங்கே ஒரு குரூப்பாக இருக்கும். அதுக்கடுத்து இதெல்லாம் சேர்ந்தது தான் லாஜிக்கல் அண்ட் அப்படிங்கிற ஒரு குரூப். ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஒரு ரிசல்ட் வரும், ஏன்னா யூனரி ஆப்ரேட்டர் இருக்கான்ல. தென் அடுத்து இவனுக்கு ஒரு ரிசல்ட் வரும். அதுக்கடுத்து எல்லாம் சேர்ந்தது தான் மூணாவது ரிசல்ட். இந்த இடத்துல இந்த மாதிரி லாஜிக்கல் அண்ட் வந்துட்டா நமக்கு இன்னொரு இது இருக்கு, ஷார்ட் சர்க்யூட் எவால்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஷார்ட் சர்க்யூட் எவால்யூஷன். ஷார்ட் சர்க்யூட் எவால்யூஷன் லாஜிக்கல் அண்ட் வந்துட்டா ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டை நமக்கு என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த பக்கம் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவான். ஈவன் ட்ரூவா இருந்தாதான் என்ன பண்ணுவான்? இங்க போவான். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் வந்து குரூப் பண்ண தான் செய்யுது. ஷார்ட் சர்க்யூட் எவால்யூஷன் வந்து ஏவன் ஃபர்ஸ்ட் இதாகலாம். ஓகேவா? எந்த எக்ஸ்பிரஷன் வந்து எவால்யூட் ஆகலுங்கிறத டிசைட் பண்றான். எந்த குரூப்டு எக்ஸ்பிரஷன் எவால்யூட் ஆகலுங்கிறத நம்ம இப்படி தானே குரூப் பண்ணியிருந்தோம். ஓகே. இதை ஃபர்ஸ்ட் குரூப் பண்ணோம். தென் இதை செகண்டா டைம்னோம். இது எல்லாம் சேர்ந்தது தேர்ட் குரூப். ஃபர்ஸ்ட் ஓகே குரூப் பண்ணியாச்சு. எதை யூஸ் பண்ணி குரூப் பண்ணோம்? ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் யூஸ் பண்ணி குரூப் பண்ணியாச்சு. பட் ஷார்ட் சர்க்யூட் எவால்யூஷன் என்ன பண்றான் அப்படின்னா அவன் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். குரூப் எக்ஸ்பிரஷனை எக்ஸிக்யூட் ஆகலுமா இல்லையா அப்படிங்கறத என்ன பண்ணணும்? டிசைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க லெஃப்ட் டு ரைட்டை ஃபாலோ பண்ணோம்னா இங்க தான் ஃபர்ஸ்ட் நமக்கு ரன் ஆகணும். எதை ஃபாலோ பண்றப்ப? ஷார்ட் சர்க்யூட் எவால்யூஷனை ஃபாலோ பண்றப்ப. ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம செக் பண்ணுவோம். இதை இப்போதைக்கு எழுதிடலாம். அழிச்சிட்டோம்னா a greater than 10 இங்க வந்து ஃபால்ஸ். இப்போ ஃபால்ஸ்னா ஷார்ட் சர்க்யூட் எவால்யூஷன் படி லாஜிக்கல் அண்டுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஃபால்ஸ் வந்துட்டான். அடுத்து இவனை என்ன பண்ண தேவையில்லை? செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா ரெண்டுமே ட்ரூ வந்தால் உங்களுக்கு ட்ரூ கிடைக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஃபால்ஸ் வந்துருச்சு. தென் இவனை ஒர்க் பண்ணுறங்கிறது நமக்கு தேவையில்லாத நேர விரயம். ஓகேவா? நமக்கு டைம் வேஸ்ட். ஸோ அப்போ ஃபால்ஸ் வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் தான் இருக்கும். ஓகே. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 5 இருக்குமா அல்லது இந்த யூனரி ஆப்ரேட்டரை ஃபாலோ பண்ணிட்டு 6 இருக்குமா அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணுங்க. ஆனால் இந்த இடத்துல 5 தான் வரும். ஏன்னா இவன் என்ன ஆகலை? எவால்யூட் ஆகவே இல்லை. வேணா இந்த கோடை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். இந்த இடத்துல போட்டுருவோமா? சரி கீழே இப்போ பேஸ்ட் பண்ணலாம்.
ஃபால்ஸ் ஃபைன் வந்துருச்சா? இந்த இது என்ன ஆயிடுச்சு, எவாலுவேட் பண்ணல, ஸ்கிப் ஆயிடுச்சு. எதை ஃபாலோ பண்ணுறப்ப? ஷார்ட் சர்க்யூட் எவால்யூஷனை ஃபாலோ பண்ணுறப்ப. ஸோ இப்படி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்படி தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஈவன் தோ என்னது யூனரி ஆப்ரேட்டர் ஹையர் ப்ரெசிடென்ஸாக இருந்தாலும் இட் டஸ் நாட் எக்ஸிக்யூட் ஹியர் பிகாஸ் தி என்டையர் ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் நெவர் எக்ஸிக்யூட்டட் ஃபார் வாட்? ஷார்ட் சர்க்யூட் எவால்யூஷன் என்ன பண்ணுச்சு? ஈவன் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ரன் ஆகணுங்கிறத டிசைட் பண்ணுச்சு. ஓகே, இதை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிக்கங்க. ஏன்னா அதுவே இது புரியும்னா அப்போ இதுவும் உங்களுக்கு புரியும். இதில் கீ பாயிண்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் எல்லாமே மேலே சொல்லிட்டேன். ஓகே, இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. நல்லா யோசிச்சு நிறையா ஒரு ஐ திங்க் ரொம்ப நேரம் யோசிச்சு தான் க்ரியேட் பண்ணேன். நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஏதாவது பெட்டராக எது பண்ணீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இவன் தான் எனக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து இந்த இதை மட்டும் நான் இங்கே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் சொல்கிறப்பே சொல்லாமல் வந்துட்டேன். இதெல்லாம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தானேப்பா. இந்த இடத்துல பாருங்க, இது ஈக்குவல் ஆப்ரேட்டர், இது சம் பண்ணிட்டு அசைன் பண்ணு, இது சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அசைன் பண்ணு, இதை மல்டிப்ளை பண்ணிட்டு அசைன் பண்ணு, இதை டிவைட் பண்ணிட்டு அசைன் பண்ணு, இந்த மாதிரி சொல்றதெல்லாம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பின்னாடி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு என்கிட்ட பைட் அப்படிங்கிற ஒரு நம்பர், சாரி டேட்டா டைப்ல B3 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு. அதுக்கடுத்து நான் என்ன பண்றேன், B+1 அப்படிங்கிற இது பண்ணி இன்க்ரிமெண்ட் பண்ணி அதில் வந்து பிலேயே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. டைப் ப்ரொமோஷன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கு பேர் அப்படி தான் வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வரும்னு இந்நேரம் நீங்களே சொல்லியிருப்பீங்க. எரர் வருமா இல்லை பிரிண்ட் பண்ணுமா அப்படிங்கிறது. என்ன சொன்னேன், பைட்டு B=10, அடுத்து பார்த்தீங்கன்னா B+1 இதை கொண்டு வந்து நான் மறுபடியும் பிலேயே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, பி அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணோம்னா எனக்கு இங்கே எரர், அதாவது வந்து இதில் ஐடியில் யூஸ் பண்ணுறதுனால கம்பைல் டைமர் தானாகவே என்ன பண்ணுது, எரர் வந்து த்ரோ பண்ணுது. இதுக்கு ஏன் எரர் த்ரோ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைட் கூட ஒரு இன்டிஜரை நமக்கு சம் பண்ணும்போது எது ஹையர் டேட்டா டைப்போ அதுவா என்ன ஆயிரும், சேஞ்ச் ஆயிடும். அப்போ 10+1 வந்து 11 மாறிடும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று எக்ஸ்பிளிசிட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டைப் கேஸ் பண்ணணும். ஓகேவா, எக்ஸ்பிளிசிட்டாக என்ன பண்ணணும், டைப் கேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு வந்து இந்த பைட் டேட்டா டைப்பில் தான் இருக்கணும், ஆனால் ஒரு ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த இடத்துல தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தேவைப்படுவான். B=1 இப்போ பாருங்க, ரெண்டும் ஒரே வேலையை தான் பண்ணுறான். ஸோ இப்போ இதுக்கு இன்டர்னலாக என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த B+=1 இருக்குல்ல, அதை இன்டர்னலாக எப்படி ட்ரீட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுது. விச் மீன்ஸ் இங்கேயே கூட டைப் பண்ணி காட்டுறேன். B+1 அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணோம், ஈக்குவல் டு பியில் ஸ்டோர் பண்ணோம். த்ரோ பண்ணுச்சு. என்ன த்ரோ பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணு, பிஏ இண்டிஜராக மாற்று, அல்லது ஆட் கேஸ்டிங் பண்ணு அப்படின்னு. ஸோ என்ன கேஸ்டிங்னா, எனக்கு இது பைட்டாக தானே வேணும், இப்போ பைட் அப்படின்னு நான் எக்ஸ்பிளிசிட்டாக என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். சிண்டெக்ஸ் தப்பு இருங்க, ஓகேவா. இந்த மாதிரி சொன்னோம்னா, ஸோ இதை தான், இது ரெண்டும் ஒன்று தான். இந்த சிண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த B+=1 இன்டர்னலாக எப்படி இருக்குது அப்படின்னா இந்த சிண்டெக்ஸில் இருக்குது. ஸோ அதை நான் அன்னைக்கு அந்த வீடியோவில் சொல்லலை. ஸோ அதை ஜென்ரலாக சொல்லலாம், ஏ ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு பியாக இருந்தால் இந்த ஏவோட டேட்டா டைப் என்னவோ அதுதான் இந்த இடத்துல வரும். ஓகேவா, இங்கே பியோட டேட்டா டைப் பைட்டா, அதே மாதிரி ஷார்ட்டாக இருந்தால் ஷார்ட்னு வந்திருக்கும். இந்த ரூலை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுக்கு, காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். எது காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னா, ரெண்டு சேர்ந்து தானே ஒர்க் ஆகுது இந்த இடத்துல. ப்ளஸ் அண்டு அசைன்மெண்ட், மைனஸ் அண்டு அசைன்மெண்ட். இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா, இது வந்து ப்ளஸ் அண்ட் அசைன்மெண்ட். ஸோ அதான் காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும்னா இந்த பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணணும்.
ஸோ என்ன பண்ணுது, ப்ளஸ் ஈக்குவல் டு இம்ப்ளிசிட்டாக கேஸ் பண்ணுது. நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக இங்கே பண்ணிட்டு இருக்கோம், அது மாதிரி நமக்கு பண்ண தேவையில்லை. இப்படி பண்ணோம்னா புரியுதா? ஓகே. ஸோ இதுதான் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அண்ட் அசோசியேட்டிவிட்டி. ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தென் வந்து அடுத்த வீடியோ என்ன வரும், ஆப்ரேட்டர்ஸ் தான் இது வரையும் பார்த்துட்டே இருக்கோம், போயிட்டே இருக்கா. அர்த்தமெட்டிக் சொல்லிட்டேன், யூனரி சொல்லியாச்சு, அசைன்மெண்ட்டும் சொல்லியாச்சு, ரிலேஷன் சொல்லியாச்சு, லாஜிக்கல் சொல்லியாச்சு, பிட் வைஸ் அண்ட் ஷிஃப்ட் வந்து மொத்தமாக சேர்த்து ஒரே வீடியோ போட்டாச்சு. டெர்னரி வந்து இஃப் கண்டிஷன் நடத்தினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இன்ஸ்டன்ஸ் ஆஃபும் நம்ம லேட்டர் பார்க்கலாம். ஆப்ரேட்டர் ஓகே, ஆப்ரேட்டர் பிரிசிடன்ஸோட முடிஞ்சா ஓகே. தென் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன வரும் தெரில, பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஸ்கேனர் கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. இதோட முடிச்சுக்கலாம்.